கெட்டி மேளம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருகனுக்கு அவங்க அம்மா போட்டோ கிடைச்சதும் வீட்டில் கொண்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாங்க. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. முருகன் சந்தோஷத்தை பார்த்துட்டு ரகுவரன் முருகன் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சிவராமன் ரொம்பவே ரகுவரனை அதட்டுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் முன்னாடியே இப்படி பேசுறியாங்கிறாங்க. முருகன் அழுக ஆரம்பிக்கிறாங்க. லட்சுமி அம்மா ஆறுதல் சொல்றாங்க. இதை பாரு முருகா, நான் உனக்கு இருக்கேன், நீ கவலைப்படக்கூடாது, அழுகக்கூடாது. அம்மா போட்டோ கிடைச்சிருச்சல்ல, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா போட்டோவை இந்த வீட்டில் பெரிய போட்டோவை ஹாலில் மாட்டி வைக்கலாம், சரியா? அவங்களுக்கு முன்னாடி நீ பெரிய கேக்கு வச்சு வெட்டணும். உன்னோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடலாம். ரேவதி, கவிதா, நீங்கள் 2 பேரும் சமையல் வேலையை போய் பாருங்க. இன்னைக்கு முருகனுக்கு பெரிய விருந்து வைக்கணும், சரியா அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா ஓடி போய் சமையல் கட்டில் தடபடலாம் வேலை பார்க்குறாங்க. லட்சுமியும் துளசியும் முருகனோட அம்மா ஃபோட்டோ கிடைச்சதை பற்றி பேசிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. திரும்பி வரும்போது வெற்றி வந்து, என்ன துளசி, என்கிட்ட நீங்கள் சொல்லாமையே வந்துட்டீங்களே, எங்கே போனீங்களோ என்னமோன்னு நான் பயந்துட்டேங்கிறாங்க. நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க துளசி. வீட்டில் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட தானே சொல்லணும், நான் தானே உங்கள் புருஷன்னு பேசுகிறாங்க. லட்சுமி அத்தை, நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். என் மேலே இன்னும் கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் செஞ்சது தப்பு தானே எனக்கு தெரியுது. ஆனால் துளசியை நான் மனசார விரும்பினது மட்டும் இல்லை, தியாவுக்கு நான் காலத்துக்கும் அப்பாவாக இருப்பேன். என்னை விட நல்ல அப்பா யாரும் இருக்க முடியாது. துளசியும் தியாவையும் நான் காலத்துக்கும் கைவிட மாட்டேன். 2 பற்றியும் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லட்சுமி பேசாமல் போகிறாங்க. என்ன பதில் பேசாமல் போகிறீங்களே, என்னை நம்புங்கன்னு சொல்கிறாங்க. உன்னை எதுக்காக நம்பணும்? உன்னையே எங்கள் வீட்டில் ஒருத்தனா பார்த்தேன், ஆனால் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன். இப்போ நீ என்ன என் பொண்ணு துளசிக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு நீ சொல்ல வரையா? அதை நான் நம்பணுமாங்கிறாங்க. என் பொண்ணுக்கு திருட்டு தாலி கட்டி உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்போவும் உங்கள் வீட்டில் யாரும் என் பொண்ணை ஏற்றுக்கலையில. இதெல்லாம் யாருனால வந்தது? என் பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் அசிங்கம். இதெல்லாமே உன்னால தான். நான் காலத்துக்கு உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. லட்சுமி துளசியும் வந்து, எங்கள் அம்மா உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது தியாவையும் கையோடு கூட்டிகிட்டு போகும்போது தியா மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு பிளேயிங் கிஸ் கொடுத்துட்டே போகிறாங்க. அடுத்தது பாய் சொல்லிட்டு போகும்போது வெற்றிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தியாவுக்கு டாட்டா கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. பாப்பா துளசிக்கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்னு கேட்கவும், சரி சாப்பிட்டு போகலான்னு இப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள அங்கே சிஸ்டர் ஓட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் துளசிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இவர்கிட்ட எந்த கெட்ட பழப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன நடு தடத்தில் நின்றுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்கலான்னு துளசியும் ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மோனிகாவுக்கு அந்த துளசிக்கிட்டு இருக்கிற குழந்தைய பிடிங்க கொடுத்துருந்தா இந்நேரம் பெரிய அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அது நடக்காமல் போச்சு. இந்த வெற்றி வந்து இவ கழுத்தில் தாலியை கட்டி இப்போ கல்யாணமும் நடக்காமல் போச்சு. வர வேண்டிய பணமும் அந்த மோனிகா கிட்டேருந்து வராமல் இருக்குது. நான் எப்படியாவது போய் கேட்டு வாங்கணுங்கிறாங்க. கிடைச்சா பாட்டு வைக்க போகிறேன், இப்போ நேராக போய் 2ல் 1 கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த துளசிக்கு அவன் பேர் அவ்வளோ ஆத்திரம் கோவம் வருது. சரி என்னதான் பேசுகிறாங்கன்னு நம்மளும் போய் பார்க்கலான்ட்டு மோனிகா வீட்டுக்கு போகிறாங்க. துளசி மோனிகா கிட்ட போய் அந்த மாப்பிள்ளை பணம் கேட்குறாரு. மேடம், நீங்கள் அட்வான்ஸ் தான் கொடுத்தீங்க, இன்னும் அமௌண்ட்டு கொடுக்கல, பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உனக்கு எதுக்குடா நாங்கள் பணம் கொடுக்கணும்? நாங்கள் சொன்ன வேலையை தான் நீ சரியாக செஞ்சு முடிக்கலையே. நாங்கள் சொன்ன மாதிரி நீ துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தியாவை பிரித்து எங்ககிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருப்பேன். நீ தான் வேலையை முடிக்கலையேங்கிறாங்க. நான் என்ன மேடம் செய்வேன்? அந்த வெற்றி குறுக்க போன்று துளசி கழுத்தை தாலி கட்டுவேன்னு நான் நினைக்கல. வெற்றி வந்து ஆட்டத்தை கலைப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல பேசின பணத்தை கொடுங்கங்கிறாங்க. கொடுக்கலன்னா என்னடா பண்ணுவேன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நேராக துளசிக்கிட்ட போவேன், நடந்த உண்மைகள் எல்லாமே சொல்லுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியுமல்லன்னு மிரட்டுறாங்க. டேய், அப்படி போய் சொல்கிற அளவுக்கு உன்னை விட்டா தானே, இப்போவே கொண்டு போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஜெகன் அந்த மாப்பிள்ளை அடிக்க போகிறாங்க. அடிக்காது, அவனுக்கு பணத்தை கொடுத்து தொலைச்சிடலாம், திரும்ப அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோனிகா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு, மேடம் நான் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், சரி செலவானதுக்கு அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன்னு வராங்க. அப்போ கரெக்டாக துளசி உள்ள வரதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. மோனிகாவை சேர்ப்பால் அடித்த மாதிரி பல கேள்வி கேட்குறாங்க. நான் உனக்கு என்னடி பாவம் செஞ்சேன்? உங்கள் அண்ணன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், அவரும் பாதியில் விட்டுட்டு போயிட்டாரு. அதையும் தாண்டி குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைய நிம்மதியாக வாழ வைக்கணும்னு நினச்சி நானும் போய் தனியாக ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேன். இவ்வளவு சொத்தையும் விட்டுட்டு எனக்கு குழந்தை போதுன்னு போனேன். என்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? பாசம் காட்டுறதா இருந்தால் குழந்தை மேலே காட்டு, அவளே உன்னை ஒரு நாள் தேடி வருவாங்கிறாங்க. துளசி, ஏன் மச்சான் குழந்தைக்கு நீ என்ன உரிமை கொண்டாடுறது? நீ வெற்றி கூட தானே சேர்ந்துருக்க, வெற்றி கூட ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்கிறாங்க. ஜெகன், முதல்ல நீ வாய மூடுங்கிறாங்க. துளசி, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா நாக்க வெட்டி போட்டுருவேன். ஏண்டா அவங்க தான் சொல்கிறாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இந்த பணத்துக்காக நீ என்ன வேணாலும் செஞ்சிருவியா? இந்த பணத்துக்காக என் கழுத்தில் தாலி கட்டு பாத்தியா? உன்னை விட வெற்றி எவ்வளவோ மேல். இருடா உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. துளசி கூப்பிட்டதும் பம்பரமாக வந்து நிற்கிறாங்க. மேடம், எதுக்கு இப்போ மோனிகா வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உள்ள ஒருத்தன் இருக்கான், அவனை 4 ஆரம் அரைஞ்சிட்டு வாங்கங்கிறாங்க. மேடம் உத்தரவுப்படி நடக்கும்னு சொல்லிட்டு வெற்றி உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அவங்களே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அடப்பாவி, இவன் தானா? இவனையா மேடம் அடிக்க சொல்கிறாங்க? அட மாப்பிள்ளை, நீயும் இவங்களோட கூட்டு கலவானியா? சரி சரி, இப்படி பக்கத்தில் வா, உனக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொன்னாங்க மேடம்ங்கிறாங்க. எனக்கு கொடுக்க சொன்னாங்களா? எவ்வளோ கொடுக்க சொன்னாங்கன்னு கிட்ட வராங்க. கண்ணத்தை தடவி பார்க்குறாங்க நம்ம வெற்றி. பார்த்ததும் என்னடா இன்னும் மேக்கப் எல்லாம் போடுவியான்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லவும், இந்த பொண்ணு இல்லாட்டி இன்னொரு பொண்ணை பார்க்கலாம்னு நினச்சி இன்னும் யூத்தாக இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டுட்டு தெரியுறியா அப்படின்னு சொன்னதும், என் மேடம் பச்சை பிள்ளை மாதிரி இருக்கானேங்கவும் துளசி முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாங்களே, அவங்க சொன்ன வேலையை நம்ம சரியாக செஞ்சிடலான்ட்டு பாலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. திரும்பவும் சரியாக 4 அறை கொடுக்குறாங்க. என்ன ஜெகன், உனக்கு வேணுமா? இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்களா? இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்டாட்டி துளசியும் என் புள்ள தியா பக்கமும் நீங்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது. அப்படி ஒரு
ஒருவேளை தியா வேணும் இல்லை என் பொண்டாட்டியை டார்ச்சர் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு கொடுத்து வர பல மடங்கு கொடுத்துருவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க வெற்றி. மோனிகாவும் ஜெகனும் துளசியும் வெற்றியும் பார்த்துட்டு கிரு கிருன்னு பயந்து நிக்கிறாங்க. துளசி வெளியில வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பைக் எடுங்க போலாங்கிறாங்க. அதை நம்ப முடியாம வெற்றி, என்ன மேடம் சொல்றீங்க, பைக்ல வரீங்களா? அப்பாடா, கடவுள் இப்பதான் என்ன பார்த்திருக்காரு போல இருக்கு, என் பக்கம் திரும்பி இருக்காரு. இப்ப துளசி என் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியா குட்டி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சந்தோஷமா துளசியும் வெற்றியும் பைக்ல கூட்டிட்டு வராங்க. வெற்றி, துளசி, தியா பாப்பா 3 பேரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பைக்ல இருந்து இறங்குறத மீனாட்சி பாத்துறாங்க. ஓஹோ, இந்த வெற்றி துளசி கிட்ட இந்த அளவுக்கு நெருங்கிட்டானா, பாப்பாவுக்கு மொத்தத்து மேல மொத்தமா புளிறான். துளசிய பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான், குழந்தைய ஏத்துக்கிட்டான் போல இருக்கு. இதை எப்படியாவது அத்தை கிட்ட சொல்லி சீக்கிரமா பத்தி வைக்கிறேன்ட்டு மீனாட்சி அபிராமி அம்மாவை தேடி போறாங்க. ரூமுக்கு வந்ததும் தியா, நீ பாட்டு கேட்கறியாங்கிறாங்க துளசி. சரிமா அப்படின்னு சொல்லி காதுல ஹெட்போன் மாட்டி விட்டுறாங்க. இந்த பக்கமா வெற்றியை முறைச்சு பாக்குறாங்க துளசி. மேடம் அப்படி பாக்காதீங்க மேடம், எனக்கு வெக்கமா இருக்குதுங்கிறாங்க வெற்றி. நான் ஒன்னும் நீங்க வெக்கப்படுற மாதிரியெல்லாம் பார்க்கல, கோவமா பாக்குறேங்கிறாங்க துளசி. நான் எப்பவுமே உங்க மேல கோவமா தான் இருப்பேன். எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு நான் மாறிடுவேன்னு நினைச்சிங்களா? நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன், மாறவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி வீட்டில் மேல் மாடியில் இருக்கிற ரூமை திறந்து பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறாங்க. அஞ்சலி வீட்டில் எல்லா இடமும் சுத்தமாக இருக்குது, அந்த ரூமை மட்டும் திறக்கவும் மாட்டேங்கிறாரு, அதனோட சாவியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த ரூமில் ஏதோ சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, அங்கே என்னதான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்ட அஞ்சலி, என்னன்னு நம்ம பார்த்துடணும், யாரோ 2 ஆளை வர சொல்லுவோம், அவங்கள வச்சு அந்த ரூமை திறந்துடலான்னு நினச்ச அஞ்சலி உடனே கருப்பாம்பூச்சி, கொசு, எலியெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாக் போக்கு சொல்லி 2 பேரும் மருந்து அடிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அஞ்சலி வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லா இடத்தையும் அங்கடிங்க இங்கடிங்கன்னு மருந்து அடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. மகேஷ் வீடியோ மூலமா வீட்டுல நடக்கிறது எல்லாம் பாத்துறாங்க. ஐயோ, யார் இவங்க 2 பேர்த்து எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டுருக்கா அஞ்சலி? வீட்டுல கொசு கற்பாம்பூச்சி எதுவுமே கிடையாது, வீடே கிளீனா கம்ப்ளீட்டா நீட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களை எதுக்காக வந்து மருந்து அடிக்க சொல்றா? சே, எல்லா இடமும் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மேல் மாடிக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை. எங்க மாடிக்கு போறதுக்குள்ளேயே நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு திரும்பவும் வீட்டுக்கு போறாங்க. ரூமை மட்டும் திறந்துட்டாங்க, போச்சு, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறதையும் விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளை பத்தின உண்மை தெரியக்கூடாதுன்னா நம்ம சீக்கிரமா போய் எப்படியாவது தடுத்துடணும்னு வெகு வேகமா மகேஷ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அஞ்சலி எல்லா பக்கமும் மருந்தடிச்சாச்சு. அந்த மேல்மாடி ரூம்போட சாவி மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, நம்ம மகேஷோட ரூமை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மகேஷோட ரூம்ல எல்லா இடத்துலையும் சாவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கும்போது பீரோலேருந்து சாவி கீழே விழுகுது. அந்த சாவியை எடுத்து பார்த்துட்டு அநேகமா அந்த ரூம் சாவியாத்தான் இருக்குன்னு எடுத்துட்டு வர்றாங்க. மருந்தடிக்க வந்தவங்க எல்லா பக்கம் மருந்தடிச்சாச்சு மேடம், இன்னும் அடிக்கணுமாங்கிறாங்க. ஆமாங்க, அந்த ரூம் வெகு நாளாக திறக்காமையே இருக்கு. அந்த ரூம்ல தான் முக்கியமான ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த ரூமை நாங்கள் இது வரைக்கும் திறந்ததில்லை, இந்தாங்க இந்த சாவியை போட்டு திறங்கன்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. அந்த பசங்க 2 பேருமே முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி அந்த ரூமை திறந்து பார்க்குறாங்க. கடைசியா ஏதோ ஒரு சாவி மூலமா தான் அந்த ரூமை திறக்கிறாங்க. முருகனோட அம்மா பயந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா சாவி போட்டு கதவை திறக்கும் போது மகேஷ் வந்துடுறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு வீடு கட்டி கலங்குற அளவுக்கு பெரிய சத்தம் கொடுக்குறாங்க. அதை கேட்டது எல்லாரும் திரும்பி பார்த்து அஞ்சலி பயந்து நிற்கிறாங்க. அஞ்சலி, யார் கேட்டு இந்த ரூமை நீக்க வந்தேன்னு கேட்குறாங்க. என்னங்க, இல்லைங்க, கொசு மருந்து அடிக்கிறதுக்கு வந்தாங்க. ரூம்ல தானே அடிக்கடி அதிகமாக சத்தம் கேட்குது, அதனால இந்த ரூம்ல எலி இருக்குமோன்னு நினைச்சு ரூமை திறந்து கொசு மருந்து அடிக்க சொன்னேங்கிறாங்க. மகேஷ்க்கு வந்ததே கோவம், அஞ்சலியை அடிக்கிறதுக்காகவே போறாங்க. அப்ப அஞ்சலி, என்னங்க நீங்க, நான் செய்யறது தப்பா? வீட்டை எப்பவும் கிளீனா வச்சுக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க, கொசு மருந்து அடிக்க வந்திருக்காங்க, இதுல என்ன தப்பு? இந்த ரூமை ரொம்ப வருஷமா நீக்காமே இருக்கிறதுனால இதுல அதிக கொசு எலி தொல்லையெல்லாம் இருக்குமல்ல, அதனாலதான் அவங்கள வர சொன்னேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு கதவை பட்டார்னு மறுபடியும் இழுத்து பூட்டிடுறாங்க மகேஷ். மறுபடியும் அஞ்சலிக்கு அந்த ரூமை திறக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடவே இருக்காங்க. மகேஷ்கே தெரியாம அஞ்சலி அந்த ரூமுக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி வாங்கிட்டு வந்து போட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த அம்மா இருக்கிற நிலைமையை கண்டு அஞ்சலி அதிர்ச்சியில பயந்து போய் உறைஞ்சு நிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அரக்கங்கட்டியா நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்னு நினைச்ச அஞ்சலி அந்த அம்மாவை காப்பாத்துறாங்க. தன்னையும் காப்பாத்திக்க என்ன முயற்சி பண்றாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.